Hello friends, welcome to துளிர் விடு. நான் உங்க பிரவீனா மணிகண்டன் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டை பத்தி தான் பேச போறோம். இப்போ சமீப காலமா நம்ம பார்த்தோம்னா எல்லார்கிட்டயுமே ஒரு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா யங்ஸ்டர்ஸ் கிட்டக்க ஏதாவது ஒரு முதலீடு நம்ம பண்ணணுன்ற மென்டாலிட்டிக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ ஜென்ரலா யங்ஸ்டர்ஸா இருக்கிறப்போ நம்ம சஜஸ்ட் பண்றது என்னன்னா ஈக்விட்டி பேஸ்டு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணினாதான் அவங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும். ஈக்விட்டி ப்ராடக்ட்ஸ்னாலே அது ஸ்டாக்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா ரெண்டு வழிகளில் நம்மளால் பண்ண முடியும். ஒன்று டைரெக்டாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அப்படி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபினான்ஷியல் நாலேஜ் வேணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அனாலிசிஸ் பண்ணணும். அந்த ஸ்டாக்குடைய ரெவென்யூ எப்படி க்ரோ ஆகுது, ப்ராஃபிட் எப்படி க்ரோ ஆகுது, இந்த மாதிரியான நிறைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு பிகினர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கனால டைரெக்டாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா பையிங் போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ ஒரே டைமில் நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தான் நம்ம போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பர்சன் ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் ஐடி ஃபீல்ட் ரொம்ப அதிகமாக க்ரோ ஆகும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ டெக்னாலஜி ரிலேட்டட் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி ஒரு பேஸ்கெட்டை கிரியேட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட கம்பெனி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அது நம்மளுக்கு ஒரு லாங் டேர்மாக வரப்போ பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஸ்டாக்ஸ், அதாவது பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தோம்னா ஸ்மால் கேஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் இந்த ஸ்மால் கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்மால் கேஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், ஒரு பேஸ்கெட் எடுக்கிறோம், நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த பேஸ்கெட்டில் போடுறோம். ஸோ இதே கான்செப்டை தான் ஸ்மால் கேஸ்லேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியாக நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணி அதை ஒரு ஸ்மால் கேசஸாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மால் கேசஸ் எல்லாம் யார் கிரியேட் பண்ணதுன்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே ரிசர்ச் பண்ணி ஒரு தீம் பேஸ் பண்ணி நிறைய ஸ்மால் கேசஸை ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பிகினர்ஸாக இருக்கோம், டைரெக்டாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அவங்க ஏற்கனவே ப்ரீ டிசைன் பண்ணி வச்சுருக்கிற ஏதாவது ஒரு ஸ்மால் கேஸை நம்ம சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்குது, எனக்கான ஸ்டாக்ஸை நானே சூஸ் பண்ணிக்கிறேன், என்னுடைய ஸ்மால் கேஸை நானே டிசைன் பண்ணிக்கிறேன்னு நினச்சா கூட நம்மளே நம்மளுக்கான ஸ்மால் கேஸை டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இதே தானே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லையும் பண்ணுறோம், அப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்மால் கேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த அளவில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய பணத்தை ஃபண்ட் மேனேஜர் கிட்ட கொடுக்குறாங்க. ஃபண்ட் மேனேஜர் தான் நம்மளுக்கு அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த அளவில் ஃபண்ட் மேனேஜர் எந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுற ஃபண்ட் மேனேஜருக்கு நம்ம சார்ஜ் பே பண்ணணும். அது 0.5%லேருந்து 2% வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி எக்ஸிட் லோடும் நம்ம பே பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் போக தான் நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக கொண்டுட்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்மால் கேஸ். ஸ்மால் கேஸை பொறுத்தளவில் பிகினர்ஸும் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம எந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோன்றதை நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் அங்கே நம்ம பே பண்ணுற மாதிரியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோட், இந்த மாதிரியா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நம்ம பே பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்மால் கேஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். அப்புறம் ஸ்மால் கேஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ஸ்மால் கேஸில் நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். முதல் விஷயம், ஸ்மால் கேஸில் நம்மளால் மல்டிபிள் ஸ்டாக்ஸில் ஒரே கிளிக்கில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மினிமம் 2 ஸ்டாக்ல இருந்து மேக்ஸிமமாக 50 ஸ்டாக்ஸ் வரைக்கும் சிங்கிள் கிளிக்லேயே ஸ்மால் கேஸ் மூலமாக நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஏற்கனவே ஸ்மால் கேஸஸ் ப்ரீ டிஃபைன்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஓகேயாக இருக்குன்னா நம்ம டைரெக்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இல்லை அதில் இருக்கிற ஸ்டாக்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், நம்ம நினைக்கிற ஸ்டாக்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சாலும் கூட நம்மளுக்கு ஏற்ற மாதிரியாக ஸ்மால் கேஸை கிரியேட் பண்ணி நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமமாக 50 ஸ்டாக்ஸ் வரைக்கும் ஒரே நேரத்தில் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை நியூஸில் பார்த்துருப்போம், நிறைய கன்சல்டன்ட் சொல்லுவாங்க இந்த ஸ்டாக்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுறோம்.
ஆனால் எப்போ அந்த ஸ்டாக்ஸை செல் பண்ணணும்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்மால் கேஸில் நிறைய ரிசர்ச் டீம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ நம்ம ஸ்டாக்ஸை வந்து எக்ஸிட் பண்ணணுன்ற டைம் கரெக்டாக பார்த்து நம்மளுக்கு மெயில் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டாக்ஸை பற்றி ஃபுல்லாக நாலேஜ் இல்லாதவங்களுக்கும் கூட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்மால் கேஸில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு சிறப்பான அம்சம் சொல்லலாம். மூணாவது விஷயம்னு பார்த்தோன்னா நம்ம எங்கே இருந்துனாலும் எப்போ வேணும்னாலும் ஸ்மால் கேஸை ட்ராக் பண்ண முடியும். ஸ்மால் கேஸ் அப்ளிகேஷனும் கூட அவைலபிளாக இருக்குது. iOSக்கும் சரி ஆண்ட்ராய்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு கூட எப்போ வேணுனாலும் நம்மளுடைய ஸ்டாக்ஸை நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக நம்ம எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஸ்மால் கேஸ்லையும் நம்மளால் சிப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ ஒரு மாதமும் அந்த பர்டிகுலர் டேட்டில் நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து மணி வந்து டெபிட் பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்த ஸ்மால் கேஸை பொறுத்த அளவில் நம்ம வந்து பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டாக்ஸுடைய அன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்க்கு தான் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்மால் கேஸ்லேருந்து நம்மளுடைய டியூ டேட் அன்னைக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, இந்த மாதிரி உங்களோட டியூ டேட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளே தான் மேனுவலாக வந்து லாகின் பண்ணி நம்மளுடைய சிப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பே பண்ணணும். அன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கோ அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பே பண்ணணும். ஸோ இங்கேயும் சிப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்மால் கேஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்ததாக ஸ்மால் கேஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்மால் கேஸ் உடைய வெப்சைட் பார்த்தோம்னா www.smallcase.com. இதுதான் ஸ்மால் கேஸ் உடைய ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் நம்ம பார்த்தோம்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று டிஸ்கவர் ஸ்மால் கேசஸ், ரெண்டாவது டவுன்லோட் ஆப். ஸோ ஏற்கனவே ஆப் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டேன். கீழே பார்த்தோன்னா அவைலபிள் ஆன் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் புரோக்கர்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்மால் கேஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம கிட்டக்க டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். ஏற்கனவே உங்கள் கிட்டக்க டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டே இங்கே லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட புரோக்கர்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் ஜெரோதா, 5 பைசா, ஏஞ்சல் புரோக்கிங், ஆக்சிஸ் டைரக்ட், HDFC செக்யூரிட்டிஸ், IIFL செக்யூரிட்டிஸ், அப்ஸ்டாக்ஸ், இந்த மாதிரியாக 10க்கும் மேற்பட்ட புரோக்கர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே நீங்கள் இங்கே டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தா அந்த அக்கௌண்ட்டவே இங்கே லிங்க் பண்ணிக்கலாம். இல்லை இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா உங்களுக்கு எந்த புரோக்கர் வேணுமோ அந்த புரோக்கரை சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு தான் ஸ்மால் கேஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ அடுத்ததாக ஸ்மால் கேசஸ் எப்படி இருக்குது, எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு டிஸ்கவர் ஸ்மால் கேசஸ்ன்ற டேபை கிளிக் பண்ணுறேன். கீழே பார்த்தோன்னா நிறைய ஸ்மால் கேசஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இங்கே நம்ம ஆல் வெதர் இன்வெஸ்டிங்கிற ஸ்மால் கேஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இந்த ஆல் வெதர் இன்வெஸ்டிங்கோடைய ஓவர்வியூ கொடுத்துருக்குறாங்க. இந்த ஓவர்வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்மால் கேஸ் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மால் கேஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை 3 விதமான அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஈக்விட்டி, டெப்ட்டு, கோல்டு. ஸோ இந்த 3 அசட் கிளாஸஸ்லையும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் நம்ம எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக மார்க்கெட்டில் இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் கூட நம்மளுக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் இருக்காது. அப்படியே கீழே வந்தோம்னா இந்த ஆல் வெதர் இன்வெஸ்டிங் உடைய பெர்ஃபார்மன்ஸை நம்மளால செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆல் வெதர் இன்வெஸ்டிங் ஸ்மால் கேஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம ஈக்விட்டி, FD, இன்ஃப்ளேஷன், ஸோ இந்த 3 பேராமீட்டர்ஸ் வச்சு செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணினோன்னா நம்மளுக்கு 9.63% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்மால் கேஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு 11.6% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இதே நேரத்தில் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணினோம்னா நம்மளுக்கு 7.48% தான் கிடைக்கும். இந்த கிராஃபை பார்த்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம இந்த ஸ்மால் கேஸ்ல பிரித்து இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு. இந்த ஆல் வெதர் இன்வெஸ்டிங் ஸ்மால் கேஸ் உடைய ரிஸ்க்கை பொறுத்தளவில் ரொம்பவே கம்மி. ஸோ இந்த ஸ்மால் கேஸ் உடைய 3 வருஷம் CAGR கொடுத்துருக்குறாங்க. CAGRன்றது காம்பவுண்டட் ஆனுவலி க்ரோத் ரேட். ஸோ 13% கொடுத்துருக்குறாங்க. 13%ன்றது ரொம்பவே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த ஸ்மால் கேஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா மினிமமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் 4346 ரூபாய். ஸோ பிகினர்ஸ் இந்த ஸ்மால் கேஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆல் வெதர் இன்வெஸ்டிங் ஸ்மால் கேஸில் பண்ணலாம். ரிஸ்க்குன்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ரிட்டர்ன்ஸும் நல்ல டீசென்ட் ரிட்டர்ன்ஸாக தான் இருக்குது. ஸ்மால் கேஸை பொறுத்தளவில் இந்த ஒரு ஸ்மால் கேஸ் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஸ்மால் கேஸஸ் வச்சுருக்குறாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அவங்களே கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ நியூ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து எந்தெந்த ஸ்மால் கேசஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க.
அதே மாதிரி லாங் டேர்ம்க்கு நம்ம பண்ணோம்னா எந்த ஸ்மால் கேஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. க்ரோத் இன்வெஸ்டிங், ஸோ அதிகமாக க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி அதை வச்சு ஸ்மால் கேஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த ஸ்மால் கேஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த கலெக்ஷன் டேபுக்கு பக்கத்தில் பார்த்தோன்னா ஆல் ஸ்மால் கேசஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னெல்லாம் ஸ்மால் கேசஸ் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் ஆகும். இதை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய ஃபில்டர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம் அதை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஸ்மால் கேஸஸை பொறுத்த அளவில் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 ஸ்மால் கேஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், ஆல் வெதர் இன்வெஸ்டிங் ஸ்மால் கேஸ். ஸோ அதோடைய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தோம் 4400 rupees கிட்ட நம்ம பே பண்ணணும். ஸோ எங்களால் அவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ரொம்ப கம்மியாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா நம்மளுக்கு ஈக்விட்டி அண்ட் கோல்டு ஸ்மால் கேஸ் இருக்குது. ஸோ இந்த பேர்ல இருந்தே தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை ஈக்விட்டி அண்ட் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ 70% ஈக்விட்டிலையும் 30% கோல்டுலையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸையும் நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். இவங்களுடைய ரிஸ்க்குன்னு பார்த்தோன்னா லோ ரிஸ்க்கு தான். 2 வருஷத்துடைய CAGR பார்த்தோன்னா 18.45% இருக்குது. ஸோ இந்த ஈக்விட்டி அண்ட் கோல்டு ஸ்மால் கேஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுன்னு பார்த்தோன்னா வெறும் 254 ரூபாயில் நம்மளால் இந்த ஸ்மால் கேஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ 254 ரூபாய் ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு மாதம் அவங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கண்டிப்பாக பண்ணிட்டு வரலாம். லாங் டேர்மில் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா டாப் 100 ஸ்டாக்ஸ் ஸ்மால் கேஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேர்லேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் கம்பெனிஸுடைய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கான மினிமம் அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா 923 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். 2 வருஷத்துடைய CAGRன்னு பார்த்தோம்னா 17.77% கொடுத்துருக்குறாங்க. ரிஸ்க்கை பொறுத்த அளவில் மீடியம் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஸ்மால் கேஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 ஆப்ஷனை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்மால் கேஸ் பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, எல்லாமே அவைலபிளாக இருக்குது, நம்ம படித்து தெரிஞ்சுக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களுக்கு நாளைக்கு மீட் பண்ணுறேன்.